2024 நாடாளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிலே எங்கள் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜன்ராஜ் அவர்கள், அவரோடு நானும், கழக பொருளாளராகிய நானும், எங்களுடைய இயக்கத்தினுடைய ஆய்வு மைய செயலாளர் தொழிற்சங்க தலைவர் ஆவடி அந்திரிதாஸ், தேர்தல் பணி செயலாளர் சேஷன், நாங்கள் தான் தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிலே இடம்பெற்று அறிவாலயத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்கள் முதலிலே போய் பேச்சுவார்த்தையை தொடங்குகிற நேரத்தில் முதல் சுற்று பேச்சுவார்த்தையிலே 2 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை தொகுதி எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தோம். 2வது சுற்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நேரத்திலே அவர்கள் மற்ற இயக்கங்களுக்கு, இடதுசாரிகள், விசிக போன்ற அமைப்புக்கு 2 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்கிறோம் என்பதற்கான ஏற்பாட்டில் இருந்தபொழுது நாங்கள் அதை வலியுறுத்தினோம். எங்களுக்கும் 2 மக்களவை வேண்டும் என்று சொன்ன பொழுது, மற்ற கட்சிகளுக்கு எப்படி 2 மக்களவை 2 எம்பிக்களோ அதை போல் உங்களுக்கு 2 எம்பி, உங்கள் கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருக்கிறார். இப்பொழுது மாநிலங்களவையில் அவர் இருக்கிற பொழுது, மதிமுக இடம்பெற்றிருக்கிற பொழுது, இன்னொரு எம்பி தொகுதி மக்களவைக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம். ஆக அது ஒப்பந்தத்திலே போட வேண்டாம், மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிகிற நேரத்திலே முடிவெடுப்பார் எங்கள் தளபதி என்று பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள்.